உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நிறைய பேர் பாத்தீங்க இந்த ஸ்டோன்ஸ் அணிறது, நவகிரக கற்கள் அணிறதுலாம் உண்டு. உங்களுக்கு ஜாதக ரீதியா பார்க்கணுமா இல்ல இயல்பு முறையில எப்படி பார்க்கப்படுது மேம்? நவகிரக கற்கள் அணியும் போது தற்போது உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னது, உங்களுடைய அக்ஷய ராசி என்னது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து அணிவது சிறப்பு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல் ஏதாட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாகி உடல் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் இந்த டைமண்ட் மூக்குத்தி இவங்க எல்லாம் போடுறாங்க, அது யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டைமண்ட் மூக்குத்தி போட்டா ஆகாது, சிலருக்கு மட்டுமே அந்த யோகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படி கிடையாது. குருவோட கல் நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போவாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். 46 வயசு, அவங்களுக்கு சிம்ம லக்னம், டைமண்டோடது அவங்க போட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்ததானா பிரச்சனையை கொடுத்தது. எங்களுக்கு இந்த தொழில் தடை நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த சுதர்சன எந்திரம்னு சொல்லுவான், அந்த எந்திரத்தை வாங்கி நீங்க கடைகள்ல வைங்க, அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். அப்போ அந்த கல் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு அணியணும், எந்த காலகட்டத்தில் அணியணும், முதல்ல நம்ம ஜாதகத்திற்கு கல் அணியக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சில நண்பர்கள் ராசி கற்கள் வாங்கி வச்சுப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் மேம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம தங்கம் பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் சேரும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா நல்லது, குபேர வசியம் பத்தியும் நீங்க பேசியிருக்கீங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்க இந்த ஸ்டோன்ஸ் அணிறது, நவகிரக கற்கள் அணிறதுலாம் உண்டு. ஸோ இவங்க தான் அணியணும், இவங்க இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் தான் அணியணும், இவங்க இந்த மாதிரி அணியக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணுமா இல்லை இயல்பு முறையில் எப்படி பார்க்கப்படுது மேம்? கண்டிப்பாக இந்த நவகிரக கற்கள் அணியும் போது தற்போது உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னது, உங்களுடைய அக்ஷய ராசி என்னது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து அணிவது சிறப்பு. எப்போதுமே இன்னைக்கு வளரக்கூடிய லக்னம், வளரக்கூடிய ராசி. ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாருமே ராசியை பலமா வச்சுதான் ஒரு செயல்கள் அப்படிங்கிறது செய்யறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சுக்கிர தசை, இன்னைக்கு சூரிய தசை, இன்னைக்கு சந்திர தசை உங்களுக்கு. அப்ப அந்த ராகு தசை போகும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தரும். சுக்கிர தசை போகும்போது அவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். சூரிய திசை போகும்போது ஒருத்தங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், கௌரவம் தேடி வரும், அரசு பதவி, அரசு சன்மானம் கிடைக்கும். எல்லாருமே இந்த திசையத்தான் நீங்க வலுப்படுத்துறீங்க. அதைத்தான் நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில அக்ஷய ராசி அப்படிங்கிறது சொல்றோம். இந்த அக்ஷய ராசிக்கு இவங்க லக்னத்திற்கு என்ன கல் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லக்னத்திற்குமே சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது, செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல் ஏதாட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனையை கொடுக்கும். இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாகி உடல் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இந்த தீராத கடன் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு உருவாக்கும். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல் போடலாமா அப்படின்னா அவங்க போடக்கூடாது, அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே இது ஒருத்தங்க ரிஷப லக்னம் போகுது, நான் டைமண்ட் அணியறேன், டைமண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டாங்க. அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சில எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்களுக்கு அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக போகுது, அவங்க டைமண்ட்ல ஒரு செயின் வாங்கி போட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகிச்சு. அவங்களுக்கு அந்த நிகழ்வு, இந்த கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, மிகவும் குறைந்த வயதில் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் இந்த டைமண்ட் மூக்குத்தி இவங்க எல்லாம் போடுறாங்க, அது யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குதா? கண்டிப்பாக இந்த மூக்குத்தி சம்பந்தப்பட்டது பிரச்சனை வரைக்கும் நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டோன் போடுறோம்னா அந்த ஸ்டோனோட அளவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். என்னோட எடைக்கு என்னுடைய ஸ்டோனோட தன்மை அப்படிங்கிறது இத்தனை கேரட் அப்படிங்கிறது போட்டாதான் அது என்ன எஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னா இப்ப எல்லாருமே மூக்குத்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரிதான் போடுறாங்க, அது அவங்கள வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டைமண்ட் மூக்குத்தி
மூக்குத்தி போட்டா ஆகாது, சிலருக்கு மட்டுமே அந்த யோகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படி கிடையாது. இப்ப டைமண்ட், ஒரிஜினல் டைமண்ட் இல்லைன்னா அது கூடிய அந்த பிரதிபலிக்கக்கூடிய கல் வாங்கணும் அப்படின்னா அதிகப்படியான பணம், சிலருக்கு வந்து ஒரு 1 lakh வரைக்கும் அதிகமாக ஆகும். ஆனா அதை விட குறைஞ்ச அளவுக்கு டைமண்ட் அப்படிங்கிறது இருக்குது. தன்னோட ஆசைக்காக அதை வாங்கி போடக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்குமானா பிரச்சனை இருக்காது. ஒரு கல் போடுறோம்னா அந்த கல்லோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போடணும். இப்போ நான் ஒரு ராசிக்கல் போடுறேன், எனக்கு வந்து அது சரியாகுமா அப்படின்னா என்னுடைய உடல் எடையில 3ல் 1 பாகம் அப்படிங்கிறது அந்த கல் அப்படிங்கிறது இருக்கணும். உதாரணமா சொல்ல போனேன்னா ஒரு பெண் வந்து ஒரு 60 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 1 கிராம், 20 கிலோவுக்கு 1 கிராம். அப்ப அந்த 3 கிராம்ல ஒரு கேரட்ல ஒரு கல் அணிஞ்சாதான் 60 கிலோவுக்கு அவங்களுக்கு அந்த கல்லோட எஃபெக்ட் அப்படிங்கிறதே உருவாகும். இல்லைன்னா அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாது. ஆனா அந்த 1 கிராம் 1 கிராம் 1 கிராம் சேர்ந்து 3 கிராமும் அவங்க உடம்புல போட்டாங்க, கேரட் அப்படிங்கிறத போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து இந்த செமிஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, உபக்கல்கள், உபரத்தினங்கள்னு சொல்லுவாங்க. அதனால பாதிப்பு ஏற்படுமானா அதனால பாதிப்பு ஏற்படாது. அது வந்து தன்னோட கிரகத்திற்கு அது பாதி அளவு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த நம்ம வைரம் போட்டதோட ஒரு இது வந்து இந்த ஒயிட் சஃபாருக்கு அவ்வளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம், அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை அவங்க அணியலாமான்னா கண்டிப்பாக அணியலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க ஜாதகப்படி இவங்க இந்த கற்கள் அணியலாம், இவங்க இந்த கற்கள் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது நிறைய பேர் இந்த நவரத்ன கற்கள்லாம் பயன்படுத்துறாங்களா, மோதிரமா அணியறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேம்? இந்த நவரத்ன மோதிரங்கள் அப்படிங்கிறது கிரகங்களோட ஆளுமைகள் மொத்தமாக 9 ஒரே இதுல போடும்போது அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்ல, அதை வந்து பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல சொன்னதுதான், இந்த கல்லோட தன்மை அப்படிங்கிறது இவ்வளவு அளவு இருந்தாதான் அது வந்து நம்மளுடைய உடலோட தாக்கமோ இதுவோ இருக்கும். அதற்கு மீறி போனாதான் நமக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நவகிரக கல் அப்படிங்கிறது சின்ன ஒரு மூக்குத்தி எவ்வளவு போடுறாங்களோ அதே அளவு கல்லாகத்தான் இருக்கும். அதனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. நிறைய நண்பர்கள் நவகிரக கல் அப்படிங்கிற மோதிரம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அது போடுறதுனால அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமானா அது ஒரு 100% உள்ள பலனுக்கு இது ஒரு 10% அப்படிங்கிறது மட்டும்தான், 10% மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பலன் படும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேம், நவரத்ன கல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவே டைமண்டுன்னு பார்த்தா நிறைய பேர் அதை போடுறாங்களே மேம், அது எப்படி பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்குறது வழக்கமாகவே ஆயிடுச்சு. அவங்க அன்றாடம் மோதிரமாக இருக்கட்டும், தோடாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தங்கம் மாதிரி டைமண்டுமே ஒரு பாட்டாகவே ஆயிடுச்சுங்கும் போது இது எப்படி நம்ம வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்ல முடியும்? இப்போ சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் நடக்கிறது, பூர நட்சத்திரம் போயின்னு இருக்கும்போது பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரம். இப்போ அவங்களுக்கு என்ன அக்ஷய ராசி, அதாவது அவங்களுடைய வளர்ந்த லக்னம், ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம் போகுது. டைமண்ட்ல வந்து அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அதிகமாகவே இருக்காது. சின்ன குழந்தை தானே, டைமண்ட் பல் போடலாம் அப்படின்னா ஞாபகத்திறன், அவங்கள வளர்த்துக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி தன்னுடைய தேவை, அந்த ஓடி ஆடி நடக்கும்போது தட்டிக்கிறது, முட்டிக்கிறது, சின்ன ஒரு சர்ஜரி, கையில அடிபட்டுருச்சு, ஸ்டிச் போடுறாங்க, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு சின்ன கல் போட்டா பாதிப்பு கிடையாது. ஒரு கழுத்துல காதுல கம்மல், அதே மாதிரி ஒரு சின்ன மோதிரம், கழுத்துல ஒரு சின்ன லாக்கெட், இதெல்லாம் அந்த கேரக்டரோட அளவை வந்து கூடுதல் அதிகப்படுத்துது அந்த குழந்தைக்கு. இதனால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும். டைமண்ட் ஆனாலும் சரி, வேற நவகிரகங்கள் எந்த கல்லாக இருந்தாலும் சரி. சிலர் வந்து எனக்கு இது நல்லா இருக்குது, அதாவது குருவோட கல் நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். மிகப்பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஒருத்தங்க வந்து பிறந்த லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருந்தது. அவங்களுக்கு தற்போது இந்த ராசி, அதாவது அவங்களுடைய வயது அனுசரிச்சு இப்போ குருவோட திசை நடக்கிறது அப்படின்னா அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த குரு தசை நடக்கும்போது அந்த குரு பகவான் அந்த மேஷ லக்னத்திற்கு, பிறந்த லக்னம் மேஷ லக்னமாக இருக்கும். தற்போது அவங்களுக்கு வளர்ந்த லக்னம்னு சொல்லக்கூடியது மிதுன லக்னமாக இருந்தது, இல்லைன்னா கடக லக்னமாக இருந்தது. உதாரணமா ஒரு 46 வயசு அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அவங்களுக்கு. நான் பார்த்த ஜாதகம்
பிறந்த லக்னம் மேஷ லக்னம், அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு 46 வயசு, அவங்களுக்கு சிம்ம லக்னம் டைமண்டோடது அவங்க போட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்ததானா பிரச்சனையை கொடுத்தது. அவங்களுக்கு வந்து தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். குரு பகவான் அவங்களுடைய சொந்த வீடான மீன ராசியிலே அமர்ந்திருந்தார். அவங்களுக்கு நடக்கக்கூடியது குரு தசை நடந்தது. பிரச்சனை அவங்களுக்கு தொழில் மூலமாகவே ஏற்பட்டது. அந்த கல் போட்ட உடனே ஒரு 2 வருஷத்துலயே, 2 வருஷம் இல்லை, ஒரு வருஷத்துலேயே அதோட அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகி அந்த இடத்த விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அந்த தொழிலை மாற்றி விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு நடந்ததானா கண்டிப்பாக நடந்தது. அதே இது ஒருத்தங்களுக்கு துலா லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ராசி, அவங்க பிறந்த ராசி வந்து ரேவதி நட்சத்திரம். தற்போது அவங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னா சந்திர தசை நடக்குது. அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துதானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்தது. ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், தொழிலினால் கடன் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகி ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு உருவாயிடுச்சு. நிறைய சொன்னோம், இந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், 1க்கு 2 புதியதாக எதுவுமே தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம், கேட்கல. ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சந்திரனோட கல் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக ஏற்படுத்துது. முத்து சம்பந்தப்பட்டது, மோதிரமாகவும் மாலையாகவும் கம்மலாகவும் அணிந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்திருந்ததுன்னா பிரச்சனையை கொடுத்தது. அவர் அல்லாது அவர் மனைவியும் சேர்ந்து போட்டிருந்தாங்க. அந்த ஜாதகர் முத்து மோதிரம் போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த எடைக்கு அதிகமாக கூட வாங்கி போட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கி அந்த இடத்த விட்டே, இந்த ஊரை விட்டே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு உருவாயிடுச்சு. இது மாத்திரமே கிடையாது, மீன லக்னம் போகும்போது ஒருத்தங்களுக்கு பிறந்த லக்னம் பிறந்த ராசி சிம்ம ராசியாக இருந்தது. அவங்களுக்கு குருதசை நடக்குதுன்னா இவங்க கோர்ட்டு கேஸ் ஏறி ஜெயிலில் அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. அந்த குருவோட கல் அணிஞ்சதுனால பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். தசாபுக்திகள் தன் வேலையை செய்தே தீரும். தசாபுக்திகள் வளரும் ராசி அனுசரித்து தான் நம்மளுடைய கல் அப்படிங்கிறதே அணியணும். ஆனால் லக்னாதிபதி தசை அவங்களுக்கு நல்லா இருந்தது, நட்சத்திரம் நல்லா இருக்கு, அதனால குரு பகவான் பாக்யாதிபதி அவங்க அந்த கல்லை போடுறேன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துதானா கண்டிப்பாக கொடுத்தது. அக்ஷய லக்ன பத்ததியில இந்த கல் இத்தனை நாள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை நிறைய பேருக்கு நாங்க சொல்லியிருக்கோம், இல்லைன்னா சிலருக்கு நீங்க கல்லே போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இவங்க இந்த கல்லை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு இந்த தொழில் தடை நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சுதர்சன எந்திரம்னு சொல்லுவான், அந்த எந்திரத்தை வாங்கி நீங்க கடைகள்ல வைங்க, அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மேம் அதே மாதிரி இப்போ நீங்க அந்த தவறான ஒரு கற்கள் நம்ம அணியும் போது அதற்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஜாதகத்தையே நான் கரெக்டான ஒரு ஸ்டோன் போடுறேன் அப்படிங்கும் போது அது என்ன மாதிரியான நன்மைகள் எனக்கு கொடுக்கும் மேம்? இப்போ பண வரவு அப்படின்னா இப்போ எனக்கு அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கற்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு? இப்போ ஒருத்தவங்களுக்கு கும்ப லக்னம் போகுது, கும்ப லக்னம் போகும்போது இவங்களுக்கு வந்து குருதசை நடக்கிறது. எங்க இருந்து அப்படின்னா இவங்களுக்கு இதே துலா லக்னத்துல இருந்து குருதசை நடக்குது. நல்லா இருக்குமா அப்படின்னா குரு பகவான் நல்லா இருப்பாரு. இந்த குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இவங்க ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. இவருக்கு வந்து குருதசை யோகம் செய்யுமா அப்படின்னா இந்த கும்பத லக்னம் போறவங்களுக்கு இந்த குருதசை அப்படிங்கிறது நல்ல யோகத்தை செய்யும். பண வரவை வந்து ரெட்டிப்பாக்கி தரும். இவங்க இந்த குருவோட கல் அப்படிங்கிறது அணியலாம், அதிகமாகவே அணியலாம். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகமாகனா இவங்களுக்கு என்ன தேவையோ, இவங்களுக்கு எவ்வளவு போடலாம் அப்படிங்கறத அனுசரித்து நம்ம சொல்றபடி இவங்க அணிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு தரும். சில நாட்கள் மட்டுமே அந்த குருவோட கல் அப்படிங்கறது அணியணும். இந்த லக்னம் மாறும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும். இந்த குரு தசை சேஞ்ச் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஓகே. ஏன்னா சில பேர் இப்போ ஒரு கல் எனக்கு ராசியா இருக்கு அப்படின்னா அதான் நிரந்தரமா அதே கற்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் போட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ராசியா இருக்கும், ஆனா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிராக அமையும். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் ஜாதக பார்த்து தான் நம்ம வந்து அதற்கான கற்கள் அணியணும் மாற்றணும் அப்படின்னா நம்ம அப்படிதான் பண்ணணுமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம நிறைய ஜாதகங்கள், வெளிநாட்டு ஜாதகங்கள் நிறைய பார்ப்போம். அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் என்ன கல் அணியலாம், என்ன கல் அணியலாம், எத்தனை கேரட்ல அணியலாம் அப்படிங்கறது அவங்களோட கேள்வியாக இருக்கும். நிறைய கேள்விகள்ல
அவங்களுக்கு கல்லே கூடாது அப்படிங்கறதா முதல்ல சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஜாதகத்துல அந்த ராசிக்கல் அப்படிங்கிற அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. அதை போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஒண்ணுமே இல்லை, நான் வந்து ஒரு நவக்கிரகமாட்டி போட்டுக்கிடுமா, அது உங்களுடைய இஷ்டம். அதை நாங்க வந்து வேண்டான்னு சொல்லலை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த பாதிப்பும் தராது, எந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்துல இல்லை அப்படிங்கிறது சொன்னோம். பட் நம்ம இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சில கற்கள் அணிந்ததுனால நல்லா இருக்கும்னுவாங்க. இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது, அவங்களுக்கு என்ன ராசி என்ன லக்னமாக இருக்கட்டும், குருவோட கல் அணியலாமானா கூடாது, சுக்கரனோடது போடலாமானா போடக்கூடாது, புதனோடது போடலாமானா போடக்கூடாது, சந்திரனோடது போடலாமானா போடக்கூடாது. இது எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் அந்த கல் அணிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை அணிந்தால் சிறப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை அணிந்தால் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு. அப்போ ஒரு லக்னத்திற்கும் அந்த கல்லோட அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நன்றாக இருக்கணும். அந்த கல்லோட கிரகம் அப்படிங்கிறது அதுக்கு சுப கிரக பார்வைகள், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அசுப கிரகங்களோட பார்வைகள், தீய ஆதிபத்தியத்தோட பார்வைகள் அப்படிங்கிறது அங்க கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு யூஸ் தரும். இப்ப வந்து அந்த லக்ன மாற்றத்திற்கு பிறகு இந்த கிரகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும். இதே துலா லக்னக்காரங்களுக்கு நான் வந்து சூரியனோட கல் போடலாமா, எனக்கு வந்து சூரியன் வந்து நான் ஆகஸ்ட் மாசத்துல பிறந்திருக்கேன், ஆவணி மாசத்துல பிறந்திருக்கேன், நான் சூரியனோட கல் போடலாமா, தாராளமாக போடலாம். எத்தனை வருடம் போடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கு. இந்த துலா லக்னம் முடியும் போது மட்டும்தான் இவங்க சூரியனோட கல் அப்படிங்கிறது போட முடியும். அதுக்கப்புறம் இத்தனை விலை கொடுத்து வாங்கி கடந்த ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை மாற்றக்கூடிய தன்மை தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். மீண்டும் அந்த கல்லை அவர் அணிஞ்சிருந்தாருன்னா அவருக்கு தொழில் அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குமானா கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். கடன் ஏற்படுமானா கண்டிப்பாக கடன் ஏற்படும். அந்த தலைமை பதவியில இத்தனை நாள் இருந்த ஒரு ஜாதகர் அந்த கல்லாலேயே அதுலேருந்து இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அந்த பூர்வீகத்தை விட்டு மறையக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அப்ப அந்த கல் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு அணியணும், எந்த காலகட்டத்துல அணியணும், முதல்ல நம்ம ஜாதகத்திற்கு கல் அணியக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சில நண்பர்கள் ராசி கற்கள் வாங்கி வச்சுப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். நான் பார்த்த ஒரு ஜாதகம் எனக்கு தெரிந்தது, வைரத்துல வந்து கம்மல், கழுத்துல கம்மல், நெக்லஸ், மோதிரம் எல்லாருமே வாங்கினாங்க. வண்டியில போகும்போது அடிபட்டுருச்சு. அதுல இருந்து எல்லாமே மாத்தி வச்சாங்க. நான் பார்த்த, ஏன்னா நான் இந்த அக்ஷய லக்ன பദ്ധதிக்குள்ள வந்தப்போ நடந்த நிகழ்வு, அப்புறமாட்டி அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். ஆனா அந்த ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் கடவுள் புண்ணியத்துல இல்லை. ஆனா அந்த காருக்கு பெரும் சேதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த கல்லினால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்ந்தாங்க. கற்களானாலும் சரி, சில இந்த அளவு மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கும் இருக்கும். அதை அணிந்தால் அது பிரச்சனை தருமானா கண்டிப்பாக பிரச்சனை தரும். மேம், இப்போ எனக்கு ஜாதக ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு பரிகாரமாக கற்களை வந்து ஜோதிடர் சஜஸ்ட் பண்ணுவாங்களா மேம்? இது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அது மூலமாக எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகுமா? இல்லை, அதுவும் இருக்குது. இப்போ வந்து இந்த நோய்வாய்ப்பட்ட ஜாதகங்கள்னு சொல்லுவோம், திருமணம் ஆகாத ஜாதகங்கள் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் அவங்களுடைய ராசி கிரகம் நிலை அனுசரித்து அவங்களுக்கு சில கற்கள் அப்படிங்கிறது சஜஷன் பண்றோம். சில காலங்கள் மட்டும்தான். இந்த காலகட்டத்திற்கு பிறகு ஒரு முறை எங்கள்கிட்டயே வாங்க, எந்த கல் மாற்றி அணியலாம் அதுவும் அவங்கள்ட்ட சொல்றோம். இத்தனை நாள் மட்டும்தான் இந்த கல் அணியலாம், இதனால உங்களுக்கு லாபம் தருமானா கண்டிப்பாக தரும். அதே மாதிரி இந்த கல் போடும் போதே சொல்லுவோம், இந்த கல் வந்து எப்போதுமே பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா தன்மை இருக்காது. கிரகம் மூலமா வர தாக்கத்தை கம்மிப்படுத்துமா மேம் இந்த கல்? நான் எனக்கு ஏத்த கல் நான் போடுறேன் அப்படிங்கும்போது தாக்கத்தை எனக்கு கம்மிப்படுத்துமா? இந்த பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள், இந்த கிரகங்கள் வந்து என்ன பிளஸ் பாயிண்ட் பண்றதுக்கு கற்கள் அப்படிங்கிறது எனக்கு தர வேண்டிய லாபத்தை, எனக்கு தர வேண்டிய சந்தோஷத்தை மிக வேகமாக தரக்கூடிய செயல்கள் இந்த கல் மூலமா அது எனக்கு கிடைக்கும். அதுவும் நீங்க இந்த கல் போடும்போது பேக் சைடு வந்து ஓப்பனா வைக்கணும். இந்த மோதிர விரல்ல மட்டும்தான் அணியணும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து வலது கை, சிலருக்கு வந்து இடது கை வந்து இந்த ஓப்பன் கீழே ஸ்பேஸ் விட்டு ஒரு 41 நாள் வரைக்கும் நமக்கு கல் வந்து எஃபெக்டிவ் எதுவுமே தராது. அது வந்து நம்மளுடைய நரம்போட நரம்பா ரத்த ஓட்டத்தின் மூலமாக நம்மளுடைய ஊர்ஜம் அப்படிங்கிறது அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிரதிபலிக்குது நமக்கு. அதுவும் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப சொல்லுவாங்க 1 வாரம் தான் ஆச்சு கல் போட்ட எனக்கு லாபமா இருக்குன்னு. கண்டிப்பாக கிடையாது. ஒரு கல் ஒரு இது வந்து 1 மண்டலம் அணிஞ்சாதான் அதை வந்து நமக்கு பலம் தரும். முன்னோர்கள் பெரியவங்க நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, ஒரு வைரம் வாங்கினா கூட 41 நாள் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு அது எஃபெக்டிவ் ஏதாட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு தான் தொடர்ந்து அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு கல்லானாலும் சரி, ஒரு பொருளானாலும் சரி, இத்தனை நாள் கழித்து தான் நமக்கு கண்டிப்பாக பலன் தரும் அப்படிங்கிறது உண்மை.
ஸோ ஸ்டோன்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மேம். யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.